குருசாமிங்கிற தகுதியெல்லாம் நமக்கு கிடையாது. சிகரெட்டு குடித்தா பரவாயில்ல, ரத்த சொந்தம் யாருக்கு இருக்கோ, ரத்த பந்தங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் போடணும். சாமி வணக்கம். வணக்கம் சாமி சரணம். இன்றைக்கி ஐயப்பனுக்காக விரதம்னு சொல்லப்படுறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய முறைகள் வந்து மாறி இருக்குது இல்லையா? எதுவெல்லாம் வந்து பேசிக்காக இன்றைக்கி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஐயப்பன் வழிபாடு அப்படிங்கிறது பன்னெடுங்காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. அதில் வந்து ஆனால் என்னென்னா அடிப்படையான விஷயங்கள் சிலது மாறக்கூடாதுன்னு இருக்குது. நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு அதற்குண்டான தெளிவு இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எல்லாருக்கும் குருசாமி சொன்னீங்க, நான் குருசாமி கிடையாது, நான் சிஷ்ய சாமி தான். இன்றைக்குமே இதுதான் என்னோடய கன்னிமலையாக தான் நினைக்கிறேன் ஒரு வருஷம். அதனால் குருசாமிங்கிற தகுதியெல்லாம் நமக்கு கிடையாது. எத்தனையோ பெரியவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஒழிஞ்சு நான் என்னுடைய ஒரு வருஷமும் கன்னிமலையாக தான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ நமக்கு ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து உணவு கட்டுப்பாடு, இது இந்த பிரம்மச்சரிய விரதம் இது மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டாலே போரும்னு பல பேர் நினைக்கிறோம். இந்த ஐயப்ப வழிபாட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தவற விட்டுறோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படணும், ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்துடைய நோக்கம். அதை நம்ம விட்டுட்டு பாக்கி விஷயங்களை ரொம்ப கடமையாக நம்ம செய்கிறோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். மாலை போட்டிருக்கவங்களும் பயந்து நடப்பாங்க, மற்றவர்களும் அவங்கள பார்த்து ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி அது வந்து ரொம்பவே டைல்யூட் ஆகி போயிடுச்சோ அப்படின்னு ஒரு கவலை ஏற்படுது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைச்சிருது, எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ தெரியாமல் போயிடுதோ அப்படின்னு. ஏன்னா ஒரு குருசாமி அடைந்து அந்த குருசாமி மூலமாக மாலை அணிந்து கொண்டு சபரிமலை வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு சரியான மரபு. பகவான் காட்டியிருக்கக்கூடிய வழி அதுதான். இன்றைக்கி என்னென்ன ஆகிடுது அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு குருசாமியை போய் பார்க்குறோம், அவர் மலை யாத்திரை வரதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் தான் விதிமுறைகள் அப்படிங்கிறது நமக்கு வழிகாட்டுவார். அவர் ஒரு வழிகாட்டி. அப்போ நமக்கு சந்தேகம் இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம கேட்க முடியும். இன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா, முதல்ல அடிப்படையே கோளாறு எங்கே ஆரம்பிச்சிருது அப்படின்னா, நம்ம போய் ஒரு கோயிலில் டோக்கன் எடுத்து கோயிலில் மாலை போட்டு வந்துடுறோம். அப்போ அவருக்கு வந்து நீங்கள் யார், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் விரதம் இருக்க போகிறீங்க, எப்படி விரதம் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா தெளிவுபடுத்த முடியுமாங்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கி காத்தால மாலை போட்டுட்டு நாளைக்கு காத்தாலேயே கோயிலில் போய் நான் இருமுடி கட்டணும் டோக்கன் கட்டாலும் கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எப்போ மாலை போட்டாருன்னு தெரியாது, எப்படி விரதம் இருந்தாருன்னு தெரியாது. ஒரு குருசாமியோட மாலை போட்டோம்னா அவர் ரெகுலராக எல்லா பூஜைகளுக்கும் வர சொல்லுவார். நமக்கு சந்தேகம் ஏற்படும் போது அப்பப்போ தீர்த்துக்க முடியும். இவனோட நடவடிக்கை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவர் அங்கேயே தடுத்து நிறுத்தி அவனை வழிகாட்டுவார். அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம கோயிலில் மாலை போடுறோம், கோயிலே போய் இருமுடி கட்டுறோம் அப்படிங்கும்போது குருசாமிங்கிற விஷயமே காணாமல் போயிடுது. ஸோ அடிப்படையான பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த குருசாமியோட வழிகாட்டுதல் இல்லாமல் போயிட்ட காரணத்தினால ஆகிய எல்லாமே முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லும்படி பல விஷயங்களில் கோளாறு ஏற்பட்டு போயிடுது. அதனால் இதுதான் அடிப்படை ப்ராப்ளம். ஸோ மனக்கட்டுப்பாடு தான் அடிப்படையான விஷயம் சபரிமலை யாத்திரையில். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம உணரணும். இந்த கோயிலில் போய் மாலை போடுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரியான நிறைய அடிப்படை விஷயங்கள் ஆட்டம் கண்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சுய கட்டுப்பாடு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி அந்த சுய கட்டுப்பாடு நிறைய மீறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு குருசாமியோட போகிறோம், அதோட கட்டுப்பாடு இருக்குது. நம்ம தவறு பண்ணாலும் அவரை பார்த்து ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து குருசாமி திட்டுவார் அப்படின்னு சொல்லுவார்னு ஒரு பயம் இருக்கும் அந்த குருசாமியோட ஒரு கட்டுப்பாடுனால. சுய கட்டுப்பாடு நம்மகிட்ட வரணும். அட்லீஸ்ட் அவங்க திட்டுவாங்கங்கிற ஒரு பயத்தினால தான் சுய கட்டுப்பாடு குறைஞ்சபட்சம் வருது. நமக்கே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லையே. அது இல்லாத போது அடுத்தவங்கள பார்த்தா பயப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு நம்மளே நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு மாலை போட்டு சிகரெட்டு குடித்தா பரவாயில்ல, மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு இவங்களே செய்யக்கூடிய செயல்களை நியாயப்படுத்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை பார்க்குறோம். அதனால் எது சரி எது தவறு நமக்கு ஒரு தெளிவு இல்லை. அப்போ அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும். அதுவும் இல்லாத போது என்ன ஆயிடுது, நம்ம செய்கிறது தான் சரி அப்படின்னு நம்மளை நியாயப்படுத்திக்க ஆரம்பிக்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் ஒரு குருசாமி, அவருடைய கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர். அவருடைய கூட மலைக்கு வரக்கூடிய ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு போகிறார். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பெரிய குரூப் வராது. அப்போ அந்த வரக்கூடியவங்களில் ஒரு 2-3 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாலை போட்டுக்கிட்டு சிகரெட் குடிச்சிருக்காங்க. அது இவருக்கு தெரிய வந்துடுது. மாலை போட்டுக்கிட்டு சிகரெட் குடிக்கிறாங்கிறது தெரிஞ்ச உடனே இவர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு சாயந்தரம் வந்துருப்பா அப்படின்ட்டார். எந்த விஷயம் எதுன்னு சொல்லலை. இவங்க அங்கே வந்திருக்காங்க, இப்போ தீபாராதனை பாருங்கன்னாரு. தீபாராதனையெல்லாம் பார்த்தாச்சு, நீ ஐயப்பனை பார்க்குறதுக்கு தான் மாலை போட்டிருக்கேன், ஐயப்பனை பார்த்தாச்சு. இந்த மாலையை போட்டு எப்போ நீ இந்த சின்ன விஷயத்துக்கு கூட விட முடியலையோ, பெரிய பாதையில் வரத்துக்கோ இல்லை 18ஆம் படி ஏறதுக்கோ உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி படக்குன்னு மாலையை கட்டி வீட்டுக்கு போன்ட்டார்.
ஸோ இந்த தெளிவு ஒரு குருசாமிக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு குருசாமி இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டங்கள் வராமல் இருக்கும். ஆனால் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்போது இந்த தவறுகள் தடுக்கப்படும். அதனால தான் குருசாமியுடைய ரோல் வந்து சபரிமலை யாத்திரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அந்த குருசாமிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அதையும் நம்ம சொல்லணும். அந்த குருசாமிகளும் அந்த பொறுப்பை உணர்ந்து சிஷ்யர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக அதை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததாக சபரிமலை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அதில் நீங்களே சில இடங்களில் சொல்லியிருப்பீங்க, அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஐயப்பன் பொதுவாகவே வந்து பிரம்மச்சாரி தானா, இல்லை அது ரியல் கதை என்ன? இல்லை, அதாவது ஐயப்பன் சபரிமலையில் இருக்கக்கூடிய பகவானுடைய அவதாரம் வந்து மணிகண்டனாக அவதாரம் பண்ணி சரித்திரம். ஸோ மகிஷின்னு சொல்லக்கூடிய அரக்கியை வதம் செய்வதற்காக ஹரிஹரபுத்திரனாக இருக்கக்கூடிய சாஸ்தா பூலோகத்தில் மணிகண்டனாக அவதாரம் செய்தார். ஸோ அந்த மணிகண்டனாக இருக்கக்கூடிய அவதாரத்தில் அவர் தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து மகிஷின்னு சொல்லக்கூடிய அரக்கியை வதம் செய்து புலி மேலே ஏறி மக்களுக்கெல்லாம் தான் யார் அப்படிங்கிறதை உணர்த்தி, ஏன்னா இனிமேல் நான் சபரிமலையில் இருக்க போகிறேன், அதனால் எனக்கான கோயிலை அங்கே அமைத்து வரக்கூடிய பக்தர்கள் விரதம் இருந்து வந்து என்னை பார்க்க வேண்டும்ங்கிற உத்தரவோடு அவர் அங்கேருந்து கிளம்பி மலையில் போய் நிலை கொண்டுருக்கார். அப்போ அந்த நமக்காக அவர் தவம் இருக்கார். இந்த கலியுகத்துடைய மக்களுக்காக அவரே வந்து தவம் இருந்து சபரிமலையில் பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கார். ஸோ அந்த அவதாரத்தில் அவர் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்கு. அதனால் மணிகண்டனுடைய அவதாரம் பிரம்மச்சரிய அவதாரம் தான். ஏன்னா ஒரு 12 வயது பாலகன் தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சுவாமி, நம்ம இருமுடி கட்டி போகிறதுலேருந்து என்னவெல்லாம் வந்து வழிமுறைகளை கடைபிடிக்கணும், ஐயப்பனை தரிசிக்கிற வரைக்குமே வந்து நம்ம என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும்? பொதுவாக இருமுடி கட்டத்துலேருந்தே ஆரம்பிப்போமே. இருமுடி அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம சமர்ப்பணமாக நம்முடைய ஆன்மாவை நெய்யாக தேங்காயில் அடைத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். இதில் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இருமுடி நினைக்கும் போது அடுத்தவங்களுக்கு வேண்டி, இவங்களுக்கு வேண்டி, அவங்களுக்கு வேண்டின்னு பல பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது சரியான முறை கிடையாதுன்னா எங்களுடைய பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கான விரதம் நம்ம இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அவர்களுடைய அடுத்தவருடைய கர்ம வினையை சுமக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு ஒரு இருமுடி தான். என்னுடைய மனைவிக்கு வேண்டினா உங்கள் மனைவிக்கு வேண்டியோ பிள்ளைகளுக்கு வேண்டியோ நீங்கள் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய அங்கம் தான் நம்முடைய குடும்பம்னு சொன்னாலே, உங்கள் ஒருத்தர் சொன்னாலே குடும்பமும் சேர்ந்தது தான். கண்டிப்பாக. இப்போ கோயிலவே அர்ச்சனை விடும்போது கூட சில பேர் எல்லாருக்கும் பண்ணுவோம், அது அவசியம் இல்லை. நான் வந்து ஒருத்தருடைய பேரில் பண்ணினாலே அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்ததாக தான் கணக்கு. இப்போ உங்கள் அப்பா பெரியவர் வீட்டில் இருக்காருன்னா அவர் பேருக்கு பண்ணால் போதும். அது வந்து அதில் அடக்கம் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இதில் நம்ம குடும்பத்துக்கே நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது யாரோ ஒருத்தருக்கு வேண்டி நம்ம இருமுடி சுமக்கிறது அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் இது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க இதுதான் சாக்குன்னு மலைக்கே வரதில்லை. எப்பயுமே யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறது. கேட்டால் என் பையனுக்கு காலேஜ் இருக்குது, என் பையனுக்கு வேலைக்கு போகணும், இப்போ மிச்சவங்களாம் என்ன சும்மாவாக உட்காந்துருக்கணும். எல்லாருக்கும் அவர்கள் வேலை சுமை இருக்குது, பணி சுமை இருக்குது, இன்னும் மலைக்கு வர முடியாது. எத்தனையோ கஷ்டமான பணியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் பணம் சேர்த்து வச்சு சபரிமலை யாத்திரைக்காக ஒரு வருடம் சேர்த்து வச்சு வரவங்களாம் நமக்கு தெரியும். ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களாம், பகவான் ஏழை பங்கான. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நம்ம இது ஒரு காரணமாக வச்சு நம்ம வந்து இன்னொருத்தர் கொடுக்கறது அப்படிங்கிறது சரி கிடையாது. அப்போது எப்போ எடுத்துகிட்டு போகலான்னா, அவங்களும் ஒரு மண்டல காலம் ஃபுல்லாக விரதம் இருந்து மலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னொருத்தருக்காக இருமுடி எடுக்கலாங்கிறது மட்டும்தான் விதியை அனுமதிச்சிருக்கே ஒழிஞ்சு மீசோட எல்லாருக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது, அந்த இருமுடியில் போடக்கூடிய அந்த அரிசி கூட எல்லாரையும் போட அனுமதிக்கிறது இல்லை. பொதுவில் விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம கோவில் வச்சு பண்ணுறோம், வேடிக்கை பார்க்க வரவங்க உட்பட போடுறாங்க. ஆமாம், அதனால் இது ரத்த பந்தங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க தான் போடுறது அப்படிங்கிறது தான் பெரியோர்கள் காட்டின ஒரு மரபு. ரத்த சொந்தம் யாருக்கு இருக்கோ, ரத்த பந்தங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் போடணும். அதே மாதிரி மலைக்கு போகக்கூடியவர்கள் இன்னொரு இருமுடியில் அரிசி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இருமுடி கட்டியாச்சு, நம்மளுடைய உறவினர்கள் யார் பண்ணனோ தம்பியோ யாரோ போகிறாங்க, அவங்க அடுத்த இருமுடி கட்ட போகிறாங்கன்னா அது போடக்கூடாது. இல்லை நம்மளுமே போகிறோம், ஏன்னா நம்மளே போகிறோம், நம்ம இருமுடி பண்ணியாச்சு, திருப்பி இன்னொரு காதை பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் கோவில்களில் வழிபாடு பண்ணலாமே ஒழிஞ்சு கோவில்களில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்தக்கூடாது. இப்போ நீ வழியில் உள்ள கோவில்கள் நிறைய பேர் போகிற வழக்கம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கோவில்களை இறைவனை வணங்கலாம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள பிரார்த்தனைகள் செலுத்த முடியும். மாலை போட்டிருக்கும் போது கூட சில பிரார்த்தனைகளுக்கு அனுமதி உண்டு, செய்ய முடியும். ஆனால் இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா பிரார்த்தனைகள் செலுத்த முடியாது. வேண்டி வணங்கி வழிபடலாம், சும்மா வேண்டி வணங்கி வழிபடலாமே ஒழிஞ்சு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க பிரார்த்தனை நிறைவேற்ற முடியாது. ஓகே.